ஃபார் வந்து அக்கௌண்டிங் கிளாஸிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் வந்து ரூல்ஸோடைய கான்செப்ட் என்ன அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸோட அண்ட் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர்ஸோடு நான் சொல்லித்தரேன். ஸோ பிஃபோர் கோயிங் டு தி பார்ட் இன்ட்ரடக்ஷன்ஸோடு படிக்கலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன் எழுதி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ introduction, yes, we are going to learn about the accounting rules பார்த்தீங்கன்னா golden rules of accounting சொல்லலாம், golden rules of double entry system சொல்லலாம், and rules of debit and credit. ஸோ இந்த 3 types of names இருக்குது accounting rulesல. ஸோ இந்த accounting rules எதை பேஸ் பண்ணி வரப்போகுது அப்படின்னா we are going to learn about 3 different accounts. அந்த 3 different accounts நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். that is first one personal account, second one real account, and the third one is nominal account. ஸோ இந்த மூணுத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 different types of accountsலையும் we have golden rules. அந்த ரூல்ஸ் வச்சு தான் what we are going to learn about how to treat the debit and how to treat the credit. Debit and creditனா என்ன, அந்த debit and creditஐ எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம். before going to the rules, first வந்து இந்த personal real nominal இந்த basic things என்ன அப்படிங்கிறது கற்றுக்கிட்டோம். முன்னாடி பார்த்தோம் இல்லையா அது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ரியல் அந்த நாமினலில் என்ன டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வரலாம் அண்ட் அதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் த பர்சனல் அக்கௌண்ட். ஸோ பர்சனல் அக்கௌண்ட் கற்றுக்கலாம். பர்சனல் அக்கௌண்ட்டில் வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் மீன்ஸ், பர்சனல் அக்கௌண்ட்னாலே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி it represents persons or organizations. So personal account represents persons or organization. அப்போ persons or organizations ஓட என்னென்ன டைப்ஸ் இருக்குது, I'll be giving here are some examples. இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலான்னா, மிஸ்டர் விமல் அக்கவுண்ட். அப்போது மிஸ்டர் விமல் அக்கவுண்ட் இஸ் ரிலேட்டட் டு பர்சன், ஒரு பர்சனை அது டினோட் பண்ணுது இல்லையா. ஸோ அது பர்சனல் அக்கௌண்ட். மிஸ்டர் விமல் அக்கௌண்ட் ஆர் மிஸ்டர் பேங்க் அக்கௌண்ட், மிஸ்ஸஸ் ஆர் மிஸ்டர், யார் ஒரு ஹியூமன் நேம் வச்சு ஒரு பர்சன் ரிலேட் பண்ணி வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அது பர்சனல் அக்கௌண்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம்பிள்னா, மிஸ்ஸஸ் இல்லை, திஸ் இஸ் மெஸ்ஸஸ், மிஸ்ஸஸ் இல்லை மெஸ்ஸஸ், மெஸ்ஸஸ் ராம் அண்ட் கோ அக்கவுண்ட். ஸோ மெஸ்ஸஸ் ராம் அண்ட் கோ அக்கவுண்ட் என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, ராம் அண்ட் கோ கம்பெனி. ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் கம்பெனி ஆஃப் ராம் அண்ட் கோ. அப்போ ஜென்ரலாக பர்சன் நேம்னா வெறும் மிஸ்டர் ஆர் மிஸ் அந்த பர்சன் நேம், மிஸ்ஸஸ் அந்த மாதிரி பர்சன் நேம் வரும். இல்லைனா இந்த மாதிரி மெசஸ். ஸோ MESSESS. இந்த மெசஸ்னால் யாருன்னா பிஸ்னஸ் மேன், கம்பெனி ஹோல்டர்ஸ், இவங்களெல்லாம் மெசஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், டினோட் பண்ணுவோம். அப்போ மெசஸ் ராம் அண்ட் கோ, மெசஸ் கார்த்திக் அண்ட் கோ, மெசஸ் சக்தி அண்ட் கோ, எந்த ஒரு கம்பெனி வந்தாலும் தட் இஸ் ரிலேட்டட் டு கம்பெனி. ஸோ அப்போ அதுவும் கம்பெனினாலும் அதுவும் ஒன்று தான். ஸோ இப்போ இது எதுவுமே வந்து ஒரு ஹியூமனை குறிக்கும். ஹியூமனை வந்து டினோட் பண்ணுறது எல்லாமே வந்து பர்சனல் அக்கௌண்ட் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். எப்படி கேபிட்டல் அக்கௌண்ட் வரும்? எஸ், ஏன்னா கேபிட்டல் போட்டதே யார், ஒரு ஹியூமன் தான். மணி இன்வெஸ்டட் பை ஓனர். அப்போ மணி இன்வெஸ்ட் பை ஓனர்னா அது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் காட்டணும். அப்போ மணி இன்வெஸ்டட் பை ஓனர் ரெப்ரசன்ட்ஸ் அ பர்சன். அப்போ இதையும் நம்மளோட பர்சனல் அக்கௌண்ட்டில் தான் காட்டணும். நெக்ஸ்ட் என்னது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஃபோர்த் ஒன் வந்து பேங்க் அக்கவுண்ட்.
ஸோ இந்த ஏ பார் சி அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட், ஏ பார் சின்னா அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? இட் ரெப்ரசன்ட்ஸ் ஆர்கனைசேஷன். ஸோ பேங்க் அக்கௌண்ட் வந்து ரெப்ரசன்ட் ஆர்கனைசேஷன். அண்ட் பர்சனல் ஆர்கனைசேஷன் பர்சனல் அக்கௌண்ட்டில் காட்டணும்னா இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸும் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டில் காட்டணும். ஸோ ஃபஸ்ட்டு நார்மலான பர்சன் அக்கௌண்ட், இந்த பர்சன் அக்கௌண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன வரும்ன்றது நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் மெசஸ் ராமன்க்கு அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட். மணி யாரெல்லாம் கம்பெனிக்கு ஓனராக இருந்து யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய நேம். ஸோ அவங்க நேம் பக்கத்தில் கேபிட்டல் அக்கௌண்ட் வரும். நெக்ஸ்ட் இஸ் பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு என்னென்னலாம் அக்கௌண்ட் வரும்? நம்ம பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை நம்ம மற்றவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் நமக்கு பே பண்ணலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் எல்லாமே வந்து பேங்க் அக்கௌண்ட் ரிலேட்டட் ஆகும். ஸோ அப்போ அது வந்து பர்சனல் அக்கௌண்ட்டில் நம்ம காட்டும். இப்போ ஒன்றுத்துக்கும் நம்ம என்ன டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு காமனான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம்பிள்ஸ். ஸோ எக்ஸாம்பிளோட டிரான்சாக்ஷன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு பர்சன் அக்கௌண்ட்டோடைய எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஒரு பர்சனுடைய அக்கௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா purchased furniture from Ram and paid cash rupees 20,000. ஸோ இப்போ இந்த ராம் கிட்டேருந்து கேஷ் கொடுத்து 20,000 ருபீஸ்க்கு ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம். அப்போ ஒரு டிரான்சாக்ஷன்னு எடுத்தால் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்கணும். இது ஒன் டைப் ஆஃப் எக்ஸாம்பிள். இங்கே நம்ம ஒரு விஷயம் கற்றுக்க போகிறோம். ஸோ பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃப்ரம் ராம் அண்ட் பெய்டு கேஷ். இங்கே நம்ம பெய்டு கேஷ் பண்ணதுனால இந்த கேஷ் டிரான்சாக்ஷன் அண்ட் கேஷ் டிரான்சாக்ஷன் இங்கே பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். திஸ் இஸ் கேஷ் டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட்டு ராம் கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ ராம் அக்கௌண்ட் என்ன வாங்கியிருக்கோம்? தேர்ட் ஒன் ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். அப்போது நம்ம கேஷ் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டோம், ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம், ராம் கிட்டேருந்து வாங்கியிருக்கோம் அண்ட் ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம். அப்போ நமக்கு கேஷ் வெளியில் போயிருக்கு, ஃபர்னிச்சர் உள்ளே வந்திருக்கு. ஸோ கேஷ் கோஸ் அவுட். ஃபர்னிச்சர் வந்து என்ன இருக்குது? கம்ஸ் இன். அப்போ இங்கே இந்த ராமோட இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா ஒரு டிரான்சாக்ஷன் எது உள்ளே போகுது எது வெளியே வருதுங்கிறத பார்த்து மட்டும்தான் நம்ம போடணும். ஸோ ஆஸ் பர் டெபிட் அண்ட் கிரெடிட். ஸோ டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் படி கோஸ் அவுட் கம்ஸ் இன். எது வெளியில் போகுது, யார் ரிசீவ் பண்ணுறா, யார் கொடுக்குறா, இதுங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேஷ் டிரான்சாக்ஷன் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டையோ நம்ம எடுத்துக்கணும். ராம் அக்கௌண்ட்டு நமக்கு தேவையில்லை. இந்த டிரான்சாக்ஷன் போகிறதுக்கு நம்ம ராம் அக்கௌண்ட்டு சூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எந்த இடத்துல பர்சன் அக்கௌண்ட்டு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு இன்னொரு டிரான்சாக்ஷன் சொல்கிறேன். திஸ் இஸ் கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் தரேன். அதே எக்ஸாம்பிள் purchased furniture from Ram on credit rupees 20,000. ஸோ அதே டிரான்சாக்ஷன்னா எந்த டிரான்சாக்ஷன் எது வந்திருக்கோம்? கேஷ் பே பண்ணிட்டோம். ஸோ கேஷ் பே பண்ணதுனால நமக்கு அங்கே கேஷ் டிரான்சாக்ஷன். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டு கேஷ் எடுத்துக்கிட்டோம் அண்ட் ஃபர்னிச்சர் உள்ளே வருது, கேஷ் வெளியில் போகுதுன்னு எடுத்தோம். இங்கே என்ன இருக்குன்னா ஃபர்னிச்சர் வாங்குகிறோம் ஆனால் மணி பே பண்ணலை. அப்போ என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது? வி ஆர் பையிங் ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சர் வாங்குகிறோம். நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது? ராம் கிட்டேருந்து வாங்குகிறோம். அது எதில் வாங்குகிறோம்? ஆன் கிரெடிட், கடனுக்கு வாங்குகிறோம்.
அப்போ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கோ. அப்போ இங்கே we are going to learn that இங்கே we are going to get that RAM account. அப்போது RAM அக்கௌண்ட்டு இங்கே எடுத்துக்கோ, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு இங்கே எடுத்துக்கோ, அவ்வளோதான். இங்கே பர்சனல் அக்கௌண்ட் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது RAM அக்கௌண்ட்டுங்கிறது அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் நான் எதுக்கு இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னா யூ வில் பி லேர்னிங் தட் இந்த டிரான்சாக்ஷன் வரும்போது கேஷ் பே பண்ணிட்டோம், கேஷ் பே பண்ணோம், எதை பே பண்ணோம், எது உள்ளே வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே கேஷ் பே பண்ணலை, அதனால் திஸ் கம்ஸ் இன் பட் மணி போகலை அப்படிங்கும்போது அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பர்சனல் அக்கௌண்ட் படி யார் கொடுத்துருக்காங்களோ அவங்களோட நேம் வரணும், யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களோட நேம் வரணும். ஸோ வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் தட். இப்போ நான் கோல்டன் ரூல்ஸு பார்க்க போகிறோம். இப்போ பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட கோல்டன் ரூல்ஸு நான் சொல்கிறேன். பிஃபோர் தட் 3 அக்கௌண்ட்ஸையும் நம்ம படிச்சுக்கணும். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பர்சனல் அக்கௌண்ட்னா பர்சனல் ரெப்ரசன்ட் பண்ணுறது பர்சனல் அக்கௌண்ட், ஒரு பர்சனை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது பர்சனல் அக்கௌண்ட். இந்த 4 விஷயமே எந்த டிரான்சாக்ஷனில் இருக்கோ அது கிரெடிட் சம்மந்தப்பட்ட இருந்ததுன்னா அண்ட் அந்த டிரான்சாக்ஷன் வச்சு நம்ம பார்க்கும்போது கேஷ் டிரான்சாக்ஷனாக பேங்க் டிரான்சாக்ஷனாக இல்லாத போது அதை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட். இப்போ ரியல் அக்கௌண்ட்னா என்னங்கிறது பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட். ஸோ ரியல் அக்கௌண்ட் எப்படி என்னென்ன டைப்ஸ் வரும் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ ரியல் அக்கௌண்ட் we are getting tangible real account, tangible real account and intangible real account. So intangible real account இப்போ இதில் என்னென்ன டைப்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் we are going to learn about tangible. tangible-னா என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ assets which can be seen and touched. The assets which can be seen and touched, அதுதான் tangible. இது வந்து which cannot be felt, that is seen and touched. அப்போது tangible-க்கு என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன அக்கௌண்ட் வரும், எதெல்லாம் நம்ம எடுத்துக்குவோம். tangible-க்கு நம்ம என்னென்னலாம் வரும் அப்படின்னா assets. ஸோ அசட்ஸில் என்னென்ன வரும் அப்படிங்கிறது we need to learn a lot. பட் இப்போது அசட்ஸில் இருக்க குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதெல்லாம் நம்ம ரியல் அக்கௌண்ட்டில் காட்ட போகிறோம், எதெல்லாம் அசட்டில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வரலான்னா கேஷ் அக்கௌண்ட். ஸோ டேஞ்சபிள்னா என்னென்னா த திங் விச் கேன் பி சீன் அண்ட் டச்ட். அப்போ எதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும், டச் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாக்கா கேஷு, எல்லா ஃபர்னிச்சர். நெக்ஸ்ட்டு மெஷினரி அக்கௌண்ட். ஸோ மெஷினரி. நெக்ஸ்ட்டு பிளான்ட். நெக்ஸ்ட் பிளான்ட் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பில்டிங் அக்கௌண்ட். ஸோ இந்த மாதிரி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அசட்ஸ் இருக்குது வி கேன் டச் அண்ட் ஃபீ. ஸோ லேண்ட் அக்கௌண்ட், முக்கியமாக ஸ்டாக் அக்கௌண்ட். அண்ட் இன்னும் வேறு நிறையா இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ நமக்கு தெரிஞ்சு வர என்னென்ன அசட்ஸ்லாம் வி கேன் டச் அண்ட் சீன் பார்த்தீங்கன்னா இந்த அசட்ஸ் தான் வி கேன் டச் அண்ட் சீ. ஸோ கேஷ் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், மெஷினரி அக்கௌண்ட், பிளான்ட் அக்கௌண்ட், பில்டிங் அக்கௌண்ட், லேண்ட் அக்கௌண்ட் அண்ட் ஸ்டாக் அக்கௌண்ட். இந்த அசட்ஸ்க்கான சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் வந்தாலும் தட் கேன் பி டேக்கன் ஆஸ் ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் படி அந்த அசட்ஸ்க்கான டிரான்சாக்ஷன் மட்டும் நம்ம காட்டும். ஸோ கோல்டன் ரூல்ஸ் டாபிக் ஒன்றும் போகலை, அது போனால் ஏன் இதெல்லாம் படித்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். யூ would have understood the assets which can be touch and feel பண்ணலாம், physical existence இருக்கும். ஸோ which can be touch, seen, size இருக்கும், shape இருக்கும். physical existence, physical existence. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நாம் இதை tangible அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம tangible சொல்லிவிட்டு இன்டான்ஜிபிள் அசட்ஸ் என்னென்ன இருக்கலாம், இன்டான்ஜிபிள் என்னென்ன இருக்குன்னு ஏற்கனவே பார்த்தோம். குட்வில், ஒரு கம்பெனிக்கு ஒரு காப்பிரைட்ஸ், ஒரு கம்பெனிக்கு நல்ல பேர் வாங்குகிறோம் அப்படின்னா அதுதான் வந்து தீஸ் ஆர் த திங்ஸ் இன்டான்ஜிபிள். ஸோ இது எல்லாமே வந்து டான்ஜிபிளில் வரும். அப்போ டான்ஜிபிளில் என்னென்ன வரும்ன்றது வி ஹவ் சீன். எஸ்,
இப்போ நம்ம ரியல் அக்கௌண்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் இஸ் நாமினல் அக்கௌண்ட். இப்போ நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஃபுல் அக்கௌண்டன்சியும் 3 விதமாக பிரிக்கிறோம். பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், பர்சன் அக்கௌண்ட், ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட், இது 4த்தையும் பிரிச்சிட்டோம். ஒரு கம்பெனிக்கு சம்மந்தப்பட்ட இந்த 4 விஷயத்தையும் பிரித்தாச்சு. நெக்ஸ்ட் ரியல் அக்கௌண்ட்டில் ஆல் டைப்ஸ் ஆஃப் அசெட்ஸ், என்ன டைப்ஸ் ஆஃப் அசெட்ஸ் விச் கேன் பி சீன் அண்ட் டச்ட் அண்ட் விச் cannot be seen and touched, இது ரெண்டுத்தையும் அதில் பிரிச்சிட்டோம். இதுக்கு மீறி ஒரு கம்பெனியில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், கெயின்ஸ் அண்ட் இன்கம்ஸ். ஸோ நாமினல் அக்கௌண்ட்ஸில் சம்மந்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா எக்ஸ்பென்சஸ், என்ன செலவுகள் நம்ம கம்பெனிக்கு பண்ணுறோமோ அது எல்லாமே நாமினல் அக்கௌண்ட்டில் தான் காட்டணும். நெக்ஸ்ட்டு கம்பெனிக்கு நம்ம எந்த ஒரு லாஸ் அக்கறானாலும் அதை வந்து இது காட்டணும். எந்த ஒரு கெயின் எது வந்தாலும் அதையும் இதில் தான் காட்டணும். இன்கம் எது வந்தாலும் அது இதில் காட்டணும். இதெல்லாம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இன்கம்ஸோட இன்கம், நமக்கு ஒரு இன்கம் வருதுன்னா அதுக்கான மீனிங் என்னென்னா we are getting revenue. ஸோ இந்த ரெவென்யூ எதுப்படி வரும்னா சேல்ஸ் பண்ணும்போது வரும். ஸோ அப்போ இன்கம்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு சேல்ஸ் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது எல்லாமே இதில் வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ், நமக்கு எக்ஸ்பென்சஸ் நிறையா இருக்கும். ஸோ என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம், நம்ம கம்பெனிக்கான விஷயங்கள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது, ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது எக்ஸ்பென்சஸ் வரும். ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட், கம்பெனிக்காக ரெண்ட் பே பண்ணுவோம், அப்போ அது வரும். நெக்ஸ்ட்டு கம்பெனிக்காக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம், அப்புறம் கம்பெனிக்காக லாஸ் ஏற்றுப்போம், சேலரிஸ் பே பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி we have lot of things and expenses நிறைய பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பார்க்கும்போது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இருக்குன்றது நம்ம கற்றுப்போம். ஸோ எக்ஸ்பென்சஸ் முடிஞ்சு இன்கம்ஸ் பார்த்தோம், எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம். ஸோ இன்கம்லேயே we have lot of things. இது வந்து நம்ம 1 by 1 டிரான்சாக்ஷன் பார்க்கும்போது என்னென்னலாம் இன்கம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். லாஸஸ் என்ன டைப்ஸாக வேணாலும் இருக்கலாம். எப்படின்னா ஒரு அசட் சேல் பண்ணும்போது லாஸ் வரலாம், அசட் சேல் பண்ணும்போது லாஸ் வரலாம், அசட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது லாஸ் வரலாம், இல்லை நம்ம வந்து பணம் பே பண்ணும்போது லாஸ் வரலாம், ரிசீவ் பண்ணும்போது லாஸ் கிடைக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி பே பண்ணும்போது ரிசீவ் பண்ணும்போது எப்படி லாஸ் கிடைக்கும் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். வில் பி கெட்டிங் டு நோ அபவுட் தட். இன்கேஸ் நம்ம கம்பெனிக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ரிசீவ் பண்ணணும், நம்ம கம்பெனிக்கு யார் ரிசீவிங் த ரெண்ட், நம்ம ரெண்ட்டை நாமளே வாங்குகிறோம், நம்ம அந்த டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம வாங்குகிறோம், அது எல்லாமே நம்ம இங்கே இன்கம்ஸில் காட்டணும். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ், ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. 1 by 1 என்னென்னு பார்க்கலாம் அப்புறம். ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான் நம்ம என்னன்றதை பார்த்தோம், ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷனாக பார்த்தோம். ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஐ ஹோப் எல்லாருக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அந்த 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் அண்ட் கோல்டன் ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கோல்டன் ரூல்ஸ் என்ன அண்ட் இது எப்படி நம்ம வச்சு அக்கௌண்டிங்க்கு ரிலேட் ஆக போகுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம் அது. ஸோ ப்ளீஸ் கவனமாக பார்த்துக்கோங்க. கோல்டன் ரூல்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோல்டன் ரூல் ரிலேட்டட் டு பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டோடைய கோல்டன் ரூல்ஸ் என்ன? இந்த கோல்டன் ரூல்ஸ் வந்து 1 டைம் படித்தா யூ கேன் நாட் அண்டர்ஸ்டுட். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்போ கோல்டன் ரூல்ஸை டெய்லி வந்து படிக்கணும். ஸோ டெய்லி படிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்றது நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் பர்சனல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டன் ரூல்ஸே இட் இஸ் டிபெண்ட் அக்கௌண்ட், டெபிட் அண்ட் கிரெடிட் தான் இருக்கும். ஸோ கோல்டன் ரூல்ஸே நம்ம டெபிட் அண்ட் கிரெடிட் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அப்போது டெபிட் அண்ட் கிரெடிட் வச்சு தான் ஒவ்வொரு கோல்டன் ரூல்ஸுமே டிபெண்ட் ஆகிருக்கு. அப்போது டெபிட் தி
receiver and credit the giver. ஸோ இப்போ இதுக்கான மீனிங் சொல்கிறேன். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டில் விச் இஸ் ரிலேட்டட் டு பர்சன்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன். ஓஆர்ஜின்றது ஆர்கனைசேஷன். ஸோ பர்சனல் அக்கௌண்ட் பர்சன்ஸையும் ஆர்கனைசேஷனும் டிபெண்ட் பண்ணி மீன் பண்ணுதுன்னா, ஸோ அதோட கோல்டன் ரூல் என்னென்னா விச் இஸ் ரிலேட்டட் டு பர்சன்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன். அப்போது ஒரு பர்சன் வந்து ரிசீவ் பண்ணுறாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். ஒரு பர்சன் வந்து அந்த பெனிஃபிட்டை கொடுக்குறாங்கன்னா அதை க்ரெடிட் பண்ணணும். ஸோ ஒன்றும் இல்லை, வி ஹவ் லேர்ன் வாட் இஸ் டெட்டாஸ்னா டிஆர்எஸ், கிரெடிட்டாஸ்னா சிஆர்எஸ்னு பிஃபோரே நான் சொல்லியிருக்கேன். டெட்டாஸ் அண்ட் கிரெடிட்டாஸோட மீனிங் என்னன்னு பார்த்துருந்தோம். ஸோ த பர்சன் who receives the பெனிஃபிட்டில் அதாவது மணி, கூட்ஸ் என்ன வேணால் இருக்கலாம். ஸோ என்ன சர்வீசஸ் என்ன வேணால் இருக்கலாம். இதில் த பர்சன் who gives the benefit. அப்போது டெட்டாஸ் படி இந்த பர்சன் who receives the benefitனால we are doing all the debtors as debit the receiver. இப்போ யாரெல்லாம் ரிசீவ் பண்ணுறாங்களோ பெனிஃபிட்டை அவங்கள டெபிட் பண்ணணும். இதுக்கான டிரான்சாக்ஷன் வச்சு நான் ஒன்று சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் அந்த பெனிஃபிட்டை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கிரெடிட்டாஸ், அப்போ கிரெடிட்டாஸ் படி கிரெடிட் பண்ணணும். ஸோ டெபிட் த ரிசீவர் அண்ட் கிரெடிட் த கிவர். இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் பர்சனல் அக்கௌண்ட்டை மறக்க முடியாது. பிகாஸ் இந்த கோல்டன் ரூல் வச்சு தான் நம்ம ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே இதை வச்சு தான் பண்ண போகிறோம். இது கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், இட் ஹேஸ் டு பி லேர்ன்ட் அண்ட் ரிமெம்பர்ட். எஸ், இதுக்கான டைப்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் பொறுமையாக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ரியல் அக்கௌண்ட் அதோடைய கோல்டன் ரூல் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட் அதோடைய கோல்டன் ரூல். ஸோ ரியல் அக்கௌண்ட் விச் இஸ் ரிலேட்டட் டு tangible and intangible. சுருக்கமா all assets. அப்போ எல்லா அசெட்ஸும் which can be seen and touched எல்லாமே வரும், and which cannot be seen and touched. எஸ், ஸோ ரியல் அக்கௌண்ட்டுடைய கோல்டன் ரூல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், டெபிட் வாட் கம்ஸ் இன். கிரெடிட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இதுதான் இதோடைய கோல்டன் ரூல். இந்த ரூல் நாம் இப்போ புரிஞ்சுக்கலாம். இப்போ வாட் எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற அசெட்ஸ். அப்போ நம்ம ஆல்ரெடி அசெட்ஸ்லாம் என்னென்னன்றதை பார்த்தோம். ஐ வில் ஜஸ்ட் ஷோ இட் டு அகெயின். So cash account, furniture account, plant account, building account, land account and stock account. So we have these much assets. ஸோ இந்த எல்லா அசெட்லேயும் தான் அவங்க வாட்டுங்கிற வேர்ட் போட்டு டினோட் பண்ணியிருக்காங்க. எதை நம்ம உள்ளே ரிசீவ் பண்ணுறோம், எது விச் கம்ஸ் டு த பிஸ்னஸ் கம்ஸ் இன் அப்படின்னும் போது பிஸ்னஸ்க்கு வருது. ஸோ இந்த ரெண்டுமே பிஸ்னஸ் தான் வருது. எது ஒன்று பிஸ்னஸ்க்குள்ளே வருதோ அதை டெபிட் பண்ணணும், எது பிஸ்னஸ் வந்து வெளியில் போதோ அதை கிரெடிட் பண்ணணும். எஸ், ஸோ இப்போ என்ன புரிஞ்சுது, டெபிட் வாட் கம்ஸ் இன். இப்போ உள்ள பிஸ்னஸ்க்குள்ளே வரக்கூடிய எல்லா ஒரு விஷயத்தையும் டெபிட் பண்ணணும். அந்த விஷயம் கேஷாக இருக்கலாம், பணம் இருக்கலாம், அசட்டாக வரலாம், ஸ்டாக்காக வரலாம். நெக்ஸ்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே போதோ, ஸோ கேஷாக போகலாம், பணமாக போகலாம், அசட்டாக போகலாம், அதை நம்ம கிரெடிட் பண்ணணும். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ இப்போ இந்த டிரான்சாக்ஷன் எப்படின்னா வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆல் த டைப்ஸ் ஆஃப் திங். ஸோ இந்த ரியல் அக்கௌண்ட் படி என்னென்ன அக்கௌண்ட்ஸ் வரும், அண்ட் பர்சனல் அக்கௌண்ட் படி என்னென்ன அக்கௌண்ட்ஸ் வரும், நாமினல் அக்கௌண்ட்ஸ் படி என்னென்ன வருங்கிறத நான் இப்போ நான் உங்களுக்கு போடுறேன், திரும்பவும் சொல்கிறேன். ஸோ வித் எக்ஸாம்பிள்ஸ் ஐ வில் டெல் யூ அகெயின். இப்போ ரியல் அக்கௌண்ட்டோடைய கோல்டன் ரூல் புரிஞ்சிருக்கும். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். வெளியில் போகிறத கிரெடிட் பண்ணணும், உள்ளே வரதை டெபிட் பண்ணணும். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட். ஸோ நாமினல் அக்கௌண்ட்டில் நம்ம பார்த்தது என்னென்னா எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், இன்கம்ஸ், கெயின்ஸ்.
ஸோ இந்த 4 தான் நம்ம பார்த்தோம். எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், இன்கம்ஸ், கெயின். அப்போ இந்த 4 சம்மந்தப்பட்டது தான் இங்கே கோல்டன் ரூலாக இங்கே வரும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெபிட் ஆல் expenses and losses. Next one, credit all incomes and gain. ஸோ இதோட மீனிங் சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு கம்பெனியில் எந்தெந்த செலவுகள், அப்புறம் அதுக்கு இப்போ செலவுகள் அண்ட் அதுக்கு வர லாஸஸ், நஷ்டம். ஸோ எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் எல்லாத்தையும் டெபிட் பண்ணணும். கம்பெனிக்கு வர எக்ஸ்பென்சஸ் என்னவா இருக்கலாம்? சேலரி பே பண்ணியிருக்கலாம், ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பே பண்ணியிருக்கலாம், வேஜஸ் கொடுத்துருக்கலாம், இன்சூரன்ஸ் பே பண்ணியிருக்கலாம், பில்டிங் இன்சூரன்ஸ், டேக்ஸு, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட், இது மாதிரி நிறைய பே பண்ணிக்கலாம். அது எல்லாமே நாம் டெபிட் பண்ணணும். நாமினல் அக்கௌண்ட் படி டெபிட் பண்ணணும். அண்ட் கம்பெனிக்கு வர லாஸஸ், இப்போ நம்ம ஒரு கூட்ஸ் சேல் பண்ணும்போது அந்த கூட்ஸில் வர லாஸ், ஒரு இருக்கிற அந்த கூட்ஸோடைய விலையை விட நம்ம கம்மியாக வச்சு சேல் பண்ணும்போது அது நமக்கு லாஸ் ஆகும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி நிறையா விஷயம்லாம் லாஸ் ஆகும்போது அது எல்லாத்தையுமே நாம் டெபிட் பண்ணணும். அண்ட் கிரெடிட் என்ன பண்ணணும்னா இன்கம்ஸ். என்ன இன்கம்ஸ்? இன்கம்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சேல்ஸ் பண்ணும்போது வரக்கூடிய விஷயங்கள், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணியிருப்போம், டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி எதெல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணுறோமோ, ஸோ ஒரு விஷயம் பண்ணும்போது எதெல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணமோ அது எல்லாமே இன்கம்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் எதெல்லாம் நம்ம லாபமாக காட்டுறோமோ அதெல்லாம் கெயின்ஸில் காட்டுவோம். இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் இது ரெண்டுமே கிரெடிட் பண்ணணும். எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸஸ் எப்போவுமே வந்து கிரெடிட் பண்ணணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வில் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோமா. ஒவ்வொன்றுத்துக்கும் மீனிங் சொல்லி எக்ஸாம்பிள் சொல்லி போட்டிருக்கேன்னா கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கோட எக்ஸாம்பிள்ஸ் அதோடைய ரூல்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோம். ஒன்ஸ் அகெயின் வந்து கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஒன்ஸ் அகெயின் சொல்லிடலாம். லாஸ்ட் டைம் புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வச்சு நம்ம படிச்சுக்கலாம்.